மே தின விழாவை முன்னிட்டு சென்னை சித்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொழிலாளர்கள் நலன் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்தியாவில் உள்ள தொழிலாளர் விரோத மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்காக அரும்பாடுபட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி தொமுச பேரவை இன்று தேர்தல் களத்தில் நின்று மோடிக்கு எதிரான குரல் கொடுத்து அந்த வெற்றிக்கனியை ஈட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த தமிழகத்தை காண்பித்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் நிச்சயம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பொழுது தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள், மக்கள் விரோத நடவடிக்கைகள் நிச்சயம் தீர்த்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்து, இந்த அரசாங்கமானது தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான சலுகைகளையும் கொடுக்காமல் இந்த 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை கூட நடத்தாமல் இழுத்தடிக்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயல்களுக்காகவும் அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் அண்ணா தொழிற்சங்கம் முழுமையாக போராடும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சு